தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். எண்ணிக்கை ஆகமம் அதிகாரம் 23. பிலேயாம் பாலாக்கிடம், எனக்காக இங்கு 7 பலிபீடங்களை எழுப்பும், எனக்காக இங்கு 7 காளைகளையும் 7 கிடாய்களையும் தாரும் என்றார். பிலேயாம் சொன்னபடியே பாலாக்கு செய்தான். பிலேயாமும் பாலாக்கும் ஒவ்வொரு பலிபீடத்திலும் 1 காளையையும் 1 கிடாயையும் பலியிட்டனர். பிலேயாம் பாலாக்கை பார்த்து, எரிபலி அருகே நின்று கொள்ளும், நான் போகிறேன். அவர் எதையெல்லாம் எனக்கு காண்பிக்கிறாரோ அதை உமக்கு அறிவிப்பேன் என்றார். பின் அவர் மொட்டை மேடு நோக்கி போனார். கடவுள் பிலேயாமை சந்தித்தார். பிலேயாம் அவரிடம், நான் 7 பலிபீடங்களை ஆயத்தம் செய்து ஒவ்வொரு பலிபீடத்தின் மேலும் 1 காளையையும் 1 கிடாயையும் பலியிட்டுள்ளேன் என்றார். ஆண்டவர் ஒரு வார்த்தையை பிலேயாமின் வாயில் வைத்து அவரிடம், பாலாக்கிடம் திரும்பி போய் இப்படியே பேசு என்றார். அவர் அவனிடம் திரும்பி போகையில் அவன் மோவாபின் எல்லா தலைவர்களோடும் தன் எரிபலி அருகில் நின்று கொண்டிருந்தான். பிலேயாம் திரு உரையாக கூறியது, ஆராமில் இருந்து பாலாக்கு, கீழே மலைகளில் இருந்து மோவாபின் மன்னன் என்னை கொண்டு வந்துள்ளான். வா, எனக்காக யாக்கோபை சபி, வா, இஸ்ரவேலை பழித்துரை என்கிறான். கடவுள் சபிக்காதவனை நான் எப்படி சபிப்பேன்? கடவுள் பழித்துரைக்காதவனை நான் எப்படி பழித்துரைப்பேன்? மலைகளின் உச்சியில் இருந்து நான் அவனை நோக்குகிறேன், குன்றுகளிலிருந்து நான் அவனை பார்க்கிறேன். இதோ தனியாக வாழ்கின்றதொரு மக்கள் கூட்டம். இது வேற்றினத்தாரோடு தன்னையும் ஓர் இனமாய் கொள்ளவில்லை. யாக்கோபின் தூசியை எண்ணிக்கையிடவோ இஸ்ரவேலின் கால் பங்கை கணக்கெடுக்கவோ யாரால் இயலும்? நான் நேர்மையாளர் இறப்பை அடைவேனா? என் முடிவும் அவர் போன்று இருப்பதாக. பின்னர் பாலாக்கு பிலேயாமிடம், நீர் என்ன எனக்கு இப்படி செய்து விட்டீர்? என் எதிரிகளை சபிக்கும்படி நான் உம்மை கொண்டு வந்தேன். ஆனால் இதோ நீர் அவர்களுக்கு ஆசி மேல் ஆசி வழங்குகிறீர் என்றான். அதற்கு மறுமொழியாக அவர், ஆண்டவர் என் வாயில் வைத்ததை பேசுவது என் கடமையன்றோ என்றார். பிலேயாமின் 2ஆம் உரை. பாலாக்கு அவரிடம், வேறோர் இடத்திற்கு என்னோடு வாரும், அங்கிருந்து நீர் அவர்களில் எல்லோரையும் பார்க்காமல் அண்மையில் இருப்போரையே பார்ப்பீர். பின்பு எனக்காக அவர்களை அங்கிருந்து சபையும் என்றான். அவ்வாறே பாலாக்கு அவரை பிஸ்காவின் கொடிமுடியில் சோபின் வயல்வெளிக்கு கொண்டு போனான். அங்கு 7 பலிபீடங்களை கட்டி ஒவ்வொரு பலிபீடத்திலும் 1 காளையையும் 1 கிடாயையும் பலியிட்டான். பிலேயாம் பாலாக்கிடம், நான் அப்பால் ஆண்டவரை சந்திக்கையில் நீர் எரிபலி அருகில் நின்று கொள்ளும் என்றார். ஆண்டவர் பிலேயாமை சந்தித்தார். அவர் அவரது வாயில் ஒரு வார்த்தையை வைத்து, பாலாக்கிடம் திரும்பி போய் இப்படியே பேசு என்று சொன்னார். அவர் அவனிடம் வந்த பொழுது அவன் தன் எரிபலி அருகில் நின்று கொண்டிருந்தான். மோவாபின் தலைவர்களும் அவனோடு இருந்தார்கள். பாலாக்கு அவரிடம், ஆண்டவர் என்ன உரைத்துள்ளார் என்று கேட்டான். பிலேயாம் திரு உரையாக கூறியது, பாலாக்கு, எழுந்து கேள். கிப்போர் மகனே, எனக்கு செவி கொடு. பொய் சொல்வதற்கு கடவுள் மனிதன் அல்லர், மனதை மாற்றிக்கொள்ள ஒரு மனித பிறவியும் அல்லர். அவர் சொல்லியதை செய்யாமல் இருப்பாரா, அல்லது உரைத்ததை நிறைவேற்றாமல் இருப்பாரா? இதோ நான் ஆசி கூறவே ஒரு கட்டளை பெற்றேன். அவர் ஆசி பொழிந்துள்ளார், அதை என்னால் மாற்றியமைக்க இயலாது. யாக்கோபில் தீங்கினை அவர் கண்டதில்லை, இஸ்ரவேலில் துயரத்தை அவர் பார்த்ததும் இல்லை. ஆண்டவராம் கடவுள் அவர்களோடு இருக்கிறார். ஓர் அரசரின் பெரு முழக்கம் அவர்களிடையே உண்டு. எகிப்திலிருந்து இறைவன் அவர்களை வெளிக்கொணர்கின்றார். காண்டாமிருகத்தின் கொம்புகள் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு எதிரான மந்திர மாயம் ஏதுமில்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறிக்கூறல் யாதுமில்லை. யாக்கோபையும் இஸ்ரவேலையும் பற்றி இப்போது சொல்லப்படுவது,
எத்துணை அரியன ஆற்றியுள்ளார் கடவுள். இதோ ஒரு மக்களினம், அது ஒரு பெண் சிங்கம் போன்று எழும்புகிறது. ஒரு சிங்கம் போன்று அது தன்னை உயர்த்துகிறது. இரையை விழுங்கி கொலையுண்டதின் இரத்தத்தை குடிக்கும் மட்டும் அது படுப்பதில்லை. பாலாக்கு பிலேயாமிடம், ஒருபோதும் நீர் அவர்களை சபிக்க வேண்டாம், ஒருபோதும் அவர்களுக்கு ஆசி கூறவும் வேண்டாம் என்றான். ஆனால் பிலேயாம் பாலாக்குக்கு மறுமொழியாக, ஆண்டவர் சொல்லுகிறபடியெல்லாம் செய்வேன் என்று நான் உன்னிடம் சொல்லவில்லையோ என்றார். பிலேயாமின் 3ஆம் உரை. பின்னர் பாலாக்கு பிலேயாமிடம், மீண்டும் வாரும், நான் உம்மை வேறோர் இடத்துக்கு கொண்டு செல்வேன். ஒருவேளை நீர் எனக்காக அங்கிருந்து அவர்களை சபிப்பது கடவுளுக்கு உகந்ததாயிருக்கும் என்றான். அங்ஙனமே பாலாக்கு பிலேயாமை பெகோரின் கொடுமுடிக்கு கொண்டு போனான். அது பாலை நிலத்தை நோக்கியவாறு அமைந்திருந்தது. பிலேயாம் பாலாக்கிடம், எனக்காக இங்கு 7 பலிபீடங்களை கட்டும், எனக்கு இங்கு 7 காளைகளையும் 7 கிடாய்களையும் ஏற்பாடு செய்யும் என்றார். பிலேயாம் சொன்னபடியே பாலாக்கு செய்து ஒவ்வொரு பலிபீடத்திலும் ஒரு காளையையும் ஒரு கிடாயையும் பலியிட்டான். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, யாவே இறைவன் என்று நம்முடைய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த விவிலிய வாசிப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க ஆர்வமாக வந்த பிள்ளைகளை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நம்மிடையே வார்த்தையாக இறங்கி வந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசுவது திரு விவிலியத்தின் வாயிலாகத்தான். விவிலியத்தை அனுதினமும் வாசியுங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசுவதை நீங்கள் உணர்வீர்கள். விவிலியத்தை யாராவது எடுத்து வாசித்து விளக்குவார்களா என்று தேடி தேடி செல்லாதீர்கள். உங்களிடத்தில் உள்ள விவிலியத்தை நீங்கள் தினமும் எடுத்து வாசியுங்கள். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார், உங்களோடு பேசுவார். தொடக்கம் முதல் இறைவன் எப்படி எல்லாம் செயலாற்றியுள்ளார் என்பதை நீங்களே வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசுவார். நேரம் இல்லாதவர்கள் நம்முடைய சேனலில் தொடக்க நூல் முதல் உள்ள அதிகாரங்கள் அனைத்தையும் கேளுங்கள். ஆண்டவர் உங்களை நீண்ட ஆயுளினாலும் நிறைவான செல்வத்தினாலும் குறைவில்லாத மகிழ்ச்சியினாலும் நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.